சாகப் போகிறவர்களை தடுத்து நிறுத்து வாழ வைக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். இது ஒரு விதவையின் ஸ்டேட்மெண்ட். பழையற்பாட்டு காலத்திலே எலியா தீர்க்கதரிசி நாட்களிலே ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிக்கு வார்த்தை கொடுத்து கேரி தாட்டங்களில் ஒளிந்திருன்னு சொல்லுகிறார். அங்கு போய் ஒளிந்திருக்கிறார். அப்பொழுது காகங்கள் மூலமாய் போஷிக்கிறார். ஆற்றின் தண்ணீரை குடிக்கிறார். ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிட்டு காகம் வருவது நின்று போய்விட்டது. மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, நீ சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கு ஒரு விதவையின் மூலமாய் போஷிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே புறப்பட்டு போகிறார். அந்த ஊருக்கு வெளியே ஒரு விதவை விறகு பொறுக்குகிறதை பார்த்து கொஞ்சம் தண்ணீர் கேட்கிறார். அந்த விதவை தாயும் போய் தண்ணீர் கொண்டு வர போகும்போது திரும்பவும் கூப்பிட்டு, வரும்போது சாப்பிடுவதற்கு என்னை அடை பண்ணி கொண்டு வாங்கும்போது அப்பொழுதுதான் அந்த விதவை தாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னுடைய கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, பானையில கொஞ்சம் மாவு இருக்குது, நானும் என்னுடைய பிள்ளையும் அதை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போறோம், அதற்காக 2 விறகு பொறுக்க வந்திருக்கிறேன். தேசத்துல எல்லாம் பஞ்சம் உங்களுக்கு தெரியாதா? கடைசி சமையல் என் வீட்டுல இதுதான், அதுக்கப்புறம் நாங்க வாழ்க்கையை முடிச்சுக்க போறோம் என் பிள்ளைன்னு சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசி என்ன நினைச்சிருப்பாரு யோசித்து பாருங்க. இந்த விதவை அல்ல அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போகவில்லை. மாறாக, நீ ஒரே ஒரு அடை பண்ணி எனக்கு கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த தாய் கொண்டு கொடுக்கிறாள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, பஞ்சம் தீரும் வரை உன்னுடைய பானையில மாவு குறையாது, கலசத்துல எண்ணெய் குறையாது என்று சொன்ன வார்த்தையின்படியே அந்த மாவு குறையில, கலசத்துல எடுக்க எண்ணெய் வருகிறது. தீர்க்கதரிசியும் அங்கு ஆகாரத்தை சாப்பிட முடிகிறது, போஷிக்கப்படுகிறார். அந்த தாயும் மகனும் போஷிக்கப்படுகிறார்கள். சாகிற நிலைமை மாறிவிடுகிறது. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு தேசமெங்கும் பஞ்சம், என்ன செய்வதென்று வழி தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் அங்கு ஒரு வழியையும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அநேக நேரம் நாம் நினைக்கிறோம் அவ்வளவுதான், முடிந்து போய்விட்டது. இல்லை, என் தேவன் தன்னுடைய வார்த்தை அனுப்புவார், தன்னுடைய தீர்க்கதரிசிகள் அனுப்புவார். ஏதாவது ஒரு விதத்திலே சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். அந்த நம்பிக்கை நாம் இழந்துவிடக் கூடாது. ஒரு அருமையான ஊழியர் சொன்ன சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அவர் ஊழியத்தை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது ஆவியானவர் உணர்த்தினார், குறிப்பிட்ட ஒரு வீட்டை காண்பித்து அங்க போய் உங்களை பாருன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நேரம் ஆயிடுச்சுதான், நைட் ஆயிடுச்சு, நீ போ, நான் சொல்றேன் அல்லவான்னு சொல்லும்போது வண்டியை நிப்பாட்டி 2 வீலரை அந்த வீட்டுல பெல் அடிக்கிறார், திறக்கல, கதவை தட்டுறார், திறக்கல. சரி, நேரம் ஆயிட்டு எல்லாம் தூங்கியிருப்பாங்க. இல்லப்பா, திரும்பவும் கதவை தட்டேன், பெல் அடி. திரும்ப செய்யும்போது அந்த வீட்டுல உள்ளவங்க, யாரா திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க, சரி திறந்தான் பாப்போம்னு சொல்லி திறந்து பார்த்து இந்த ஊழியர் நின்றுக்கிறார் கையில வேதாகமத்தோட. ஆனா அந்த வீட்டுல உள்ள அந்த மனுஷனுக்கு ஒரு ஷாக். ஏன்னா அவர் என்ன பண்ணார்னா, கணவன் மனைவி 2 பிள்ளைகள் விஷத்தை கலந்து குடிச்சிட்டு அப்படி படுத்துக்கலாங்கிற முடிவில் அவங்க பேசி எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நேரம் அவர் கதவை தட்டிட்டாரு. உள்ள போனோம்னா அவங்களும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த சூழ்நிலைய பார்த்தோன்னே இவரும் ஷாக் ஆயிட்டாரு, ஊழியக்காரரும். கொஞ்ச நேரம் நிசப்தம், என்ன செய்யறோன்னு தெரியல. உடனே இந்த ஊழியக்காரர் பேச ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் இதுக்குதான் அனுப்பியிருக்கிறாரு, நீங்க ஏன் சாகணும்? அப்ப அவங்க தன்னுடைய பிரச்சனை சொல்லி அழுறாங்க. எங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிச்சு, நாங்க ஏமாந்துட்டோம், ஏமாற்றப்பட்டுட்டோம், இன்னைக்கு எல்லாம் நஷ்டம், கடன் பிரச்சனையில இருக்கிறோம், எவ்வளவு முயற்சி எடுத்து எங்க கடன் எங்களால் தீர்க்க முடியல, இனி சாகுறது தான் ஒரு வழி, அதனால இனி அவமானத்தோட வாழ முடியாது. எல்லாரும் ஒரு மாதிரி கடன் கொடுத்தவங்க எங்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவளோடு ஆறுதலா பேசி அவனுடைய வார்த்தையை சொல்லி, கவலைப்படாங்க, கர்த்தரால் மாற்ற முடியும், அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சாக போற அந்த சாரிபாத் விதவை அந்த பிள்ளையும் கர்த்தர் அற்புத அதிசயம் செய்து காப்பாற்றினாரு, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதோடு முடிஞ்சிடல. அடுத்த நாள் காலையிலே அப்படி திருச்சபையிலோட முக்கியமான மூப்பர்களை கூப்பிட்டு பேசி இந்த குடும்பத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்து தூக்கி விட்டுட்டாரு. அந்த குடும்பங்கள் இன்றைக்கும் வாழ்ந்திருக்கிறதா. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றினாரு, முடித்து கொடுத்தாரு. ஏன் நமக்கு செய்ய மாட்டாரா? இந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். ரோட்ல ஓரமா அவர் வீட்டுக்கு போற ஊழியக்காரர் திருப்பி விட்டு ஒரு அற்புதத்தை செய்யறாரு, உங்களுக்கும் செய்வாரு. சோர்ந்து போக வேண்டாம். அவருக்கு இது லேசான காரியம். அது பலமுள்ளவனுக்காலும் பலனற்றவனுக்கால் உதவி செய்யறது எதுவானாலும் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம். அநேக நேரம் எங்க பலத்தை சார்ந்து கொள்கிறோம். அநேக நேரம் எங்கள் சிந்தனைகள் எல்லாம் குறைவுள்ளதா, இனி முடியாது, இனி அவ்வளவுதான், இனி ஒரே ஒரு வழி சாகிறது தான், செத்தா முடிஞ்சு போயிரும் நினைக்கிறோம். இல்லப்பா, அதுக்கு பிறகுதான் பிரச்சனையே இருக்குது. மறுமை இழக்கிறோம். அந்த நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கமான
வழி இல்லாம முட்டி மோதி தோற்று போய் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி சிந்தனையோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த நாள்ல நீங்க தொட்ட அந்த சிந்தனை கட்டுகளை உடைப்பீராக. வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவீராக. விசுவாச குறைவை மாற்றுவீராக. எல்லா விசுவாச வார்த்தைகளை எடுத்து போட்டு, பயத்தை எடுத்து போட்டு, திகிலை எடுத்து போட்டு, உம்முடைய வல்லமையின் கரம் நீட்டப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேனப்பா. உம்மால் முடியும். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. காலத்திற்கு முன்பாக ஏன் சாக வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. நியமித்த நாட்கள் வரை வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவீராக. மறுமை இழந்து விடாதபடி சுதந்திரிக்க பண்ணும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காலத்திற்கு முன்பாக சாவதை கர்த்தர் விரும்புவதில்லை. ஒருவேளை சூழ்நிலை கடினமாக இருக்கலாம், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் மாற்றுவார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.